அனைவருக்கும் ஆன்மநேய அன்பு வணக்கம். அன்பர்களே, இப்பதிவில் அறிவியல் வேதியியல் மாற்றம் பெற்று என்றும் இரவாமல் இருக்கும் சாகாக்களை பற்றி சிலவற்றை சிந்திப்போம். அருளியல் மூலம் உடலை வேதியியல் மாற்றம் செய்யும் முறை என்று ஒன்று உள்ளது. அந்த முறைதான் பெருமான் நமக்கு கற்றுத்தந்த பாடம். சன்மார்க்கத்தில் சுவர்ண தேகம், பொன்னுடம்பு, சமய மத சன்மார்க்கங்களிலும் சுவர்ண தேகம் உண்டு, பொன்னுடம்பு உண்டு. ஆனால் இந்த சுவர்ண தேகம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் அழிந்துவிடும். ஜீவகாருண்ய ஒழுக்க நெறி நின்று பெற்ற பொன்னுடம்போ என்றுமே அழியாது. அன்பர்களே, இப்பொழுது அழியும் உடலை கொண்டு அழியா உடலை பெறுவது எப்படி என ஓரளவு நாம் புரிந்திருக்க வேண்டும். இனிமேல் சாகா கல்வியை பெறுவதற்கான ஏதுக்கள் சிலவற்றை பார்ப்போம். சாகா கல்வியின் தொடக்கம் மூலிகையிலே தொடங்குகிறது. நமக்கு எளிதிலே கிடைக்கும் கரிசாலையை கொண்டு ஆயுளை நீட்டிக்கலாம். இரண்டாவதாக, ஆகாரம், அறை, உறக்கம், உடலுறவு, அச்சம் ஆகிய நான்கிலும் பெருமான் கூறிய கட்டுப்பாடுகளை பின்பற்றினால் ஆயுளை நீடிக்கலாம். அதுதான் புருஷார்த்தம் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் சாகா கல்வியை பெறலாம். அதாவது இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களால் பெறலாம் என்று கூறுகிறார். நான்காவதாக, காம உட்பகைவனை நீக்க வேண்டுமானால் கடவுளிடம் லட்சியமும் ஜீவ தயவும் இருந்தால் போதும், நீண்ட ஆயுள் உண்டு. ஐந்தாவதாக, அன்பு நினைந்து என்ற பாடலை நெகிழ்ந்து பாடினால் சாகாக்களை சித்திக்கும். ஆறாவதாக, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் சுத்த பிரணவ ஞான தேகங்களை பெற்று மரணத்தை வென்று வாழலாம். அன்பர்களே, இப்பதிவை கேட்டு சிந்தியுங்கள். நல்ல பதில் கிடைக்கும். வெற்றி நிச்சயம். அருள் பெரும் ஜோதி.